இன்னைக்கான எடிட்டோரியல் பார்ப்போம். இன்னைக்கான எடிட்டோரியல் என்னன்னா, சிஸ்டமிக் ரெக்கனிங் அப்படின்னு சொல்றாங்க. ரெக்கனிங் அப்படின்றத பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ரெக்கனிங் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? கால்குலேஷன், ஒரு எஸ்டிமேஷன் அப்படின்ற மாரி தெரியும். ஆனா, ரெக்கனிங்க்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. என்னதுன்னா, ஜட்ஜ்மெண்ட்டு. அதாவது இல்லாட்டி ஃபேஸிங் கான்சிக்வென்ஸ், விளைவுகள சந்தித்தல் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சிஸ்டமிக் ரெக்கனிங்னா ஏதோ ஒரு சிஸ்டம்ல அ அவங்க ஏதோ ஒரு விளைவ சந்திக்கிறாங்க. அது என்னன்றத பார்ப்போம். என்னது எந்த இதில அப்படின்னு பார்த்தோன்னா, ஆன். எதுல அப்படின்றத பார்க்கும்போது எப்பவுமே ஆன் அப்படின்ற படம். ஆன் த வெர்டிக்ட். வெர்டிக்ட் அப்படின்றது தீர்ப்பு. அப்ப தீர்ப்பு. எந்த தீர்ப்பு? இந்த சாத்தான்குளம் மர்டர் கேஸ். அ அந்த வெர்டிக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, சுட், சென்சிடைஸ் அப்படின்றது சொல்றாங்க. சென்சிடைஸ் அப்படின்றது விழிப்புணர்வு ஏற்படுத்துது. யாருக்கு? போலீஸுக்கு. அகைன்ஸ்ட் த யூஸ் ஆஃப் எக்ஸசிவ் ஃபோர்ஸ். எக்ஸசிவ் ஃபோர்ஸ அதாவது அளவுக்கு அதிகமா இருக்கிற ஒரு ஃபோர்ஸ பயன்படுத்தினா என்ன ஆகும்? அப்படின்றதுக்கு போலீஸுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துது இந்த தீர்ப்பு அப்படின்ற மாரி சொல்றாங்க. த டெலிவரி ஆஃப் ஜஸ்டிஸ் டூ ஹேப்லெஸ் விக்டிம் ஆஃப் போலீஸ் ப்ரூட்டலிட்டி அப்படின்னா, ஜஸ்டிஸ் வந்து குடுக்குறோம். யாருக்கு குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, ஹேப்லெஸ் விக்டிம். ஹேப்லெஸ் விக்டிம் அப்படின்னா, அ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு உதவியே இருக்காது. ஹேப்லெஸ் அப்படின்றது ஹெல்ப்லெஸ். அப்ப அவங்களுக்கு வந்து எந்த உதவியுமே இல்லாத ஒரு விக்டிம்னா குற்றம் சாட்டப்பட்டவங்க, பாதிக்கப்பட்டவங்க அப்படின்ற மாரி வரும். எதுல பாதிக்கப்பட்டவங்கன்னா, போலீஸுடைய ப்ரூட்டலிட்டி அப்படின்னா, ஒரு போலீஸுடைய வயலன்ஸ்ல மாட்டிக்கிட்ட ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு குடுக்கப்பட்ட ஒரு ஜஸ்டிஸு. இப்போ நம்ம ஒரு ஜஸ்டிஸ் குடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு என்ன தேவை? அதானது ரெக்வயர்ஸ். என்ன தேவை? காம்பினேஷன் ஆஃப் அன் ஆக்டிவ்லி என்கேஜ்டு ஜுடிஷியரி. அதாவது ஆக்டிவா இருக்கிற ஒரு நீதிமன்றம் அந்த மாதிரி தேவைப்படுது. அதே மாதிரி என்ன வேணும்னா, கரேஜ் ஆஃப் விக்டிம்ஸ் அண்ட் விட்னஸஸ் டு ஸ்பீக் அவுட் அகைன்ஸ்ட் த காக்கி ஃப்ராட்டர்னிட்டி. இந்த இதுக்கு எதிரா அவங்க என்ன பண்ணணும்? விக்டிமும் சரி, அதுக்கான உள்ள விட்னஸும் சரி என்ன பண்ணணும்? ஸ்பீக் அவுட், எதிர்த்து அவங்களுக்கு பேசணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்படிலாம் சொல்றது. அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னா, டிட்டர்மைன்டு இன்வெஸ்டிகேஷன். அத பத்தி நல்லா ஆராய்ச்சி பண்றது. இது எல்லாம் சேர்ந்து தான் என்ன ஆகுது? சேருதுன்னு சொல்றோம்ல. அதுதான் டு அசெம்பிள் இர்ரெஃப்யூட்டபிள் எவிடன்ஸ். அதாவது இர்ரெஃப்யூட்டபிள் அப்படின்றது இர்ரெஃப்யூட்டபிள் எவிடன்ஸ் அப்படின்றது என்னன்னா, தவிர்க்க முடியாத அளவுக்கு அன்டினையபிள் அந்த மாதிரி எவிடன்ஸா மாறும் அப்படின்றது சொல்றாங்க. ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் பெர்ஃபெக்ட்லி அலைன்டு டு அன்கவர் த ட்ரூத். இது எல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணுதுன்னா, உண்மைய வெளியில கொண்டுட்டு வருது. எதுல அப்படின்னு பார்த்தோம்னா, பிஹைண்ட் த கஸ்டடியல் கில்லிங் ஆஃப் இன்னசென்ட் ட்ரேடர் ஜெயராஜ் அண்ட் ஹிஸ் சன் பெனிக்ஸ். அப்ப ஹூ அப்படின்னு இருக்கா? ஹூ வேர் டார்ச்சர்டு. அப்போ என்ன அர்த்தம்னா, டார்ச்சர் பண்ணப்பட்ட. அந்த ஹூன்றது யாரை சொல்லுது அப்படின்னு சொன்னால், பென்னிக்ஸை சொல்லுது. அவர் தான் என்னது டார்ச்சர் பண்ணப்பட்டிருக்காரு. அட் த போலீஸ் ஸ்டேஷன். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 6 வருஷத்துக்கு முன்னாடி. ரிலையிங் ஆன் த சிபிஐ சயின்டிஃபிக் எவிடன்ஸ். அப்போ வந்து ரிலையிங் ஆன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டிபெண்ட் ஆன். இந்த எவிடன்ஸ் எல்லாம் டிபெண்ட்ஸ் அதாவது டிஸ்பைட் இயர்லி அட்டெம்ப்ட் டு டெஸ்ட்ராய் இட். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். டிஸ்பைட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இருந்தாலும். ஆல்ரெடி வந்து அதை அழிக்கிறதுக்கான முயற்சி இருந்தாலும் என்ன ஆகியிருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு சிபிஐ உடைய சயின்டிஃபிக் எவிடன்ஸ் மூலியமா என்ன ஆயிருக்கு? ட்ரையல் கோர்ட் வந்து மதுரையில் இருக்கிற ட்ரையல் கோர்ட் ஹாஸ் நவ் கன்விக்டட் டு ஆல் 9 போலீஸ்மேன் அரைன்ட் இன் த கேஸ். அப்போனா கோர்ட் வந்து ஹேஸ் கன்விக்டட் அப்படின்னு சொல்லியிருக்கு. கன்விக்டட் அப்படின்றது என்னன்னா, இவங்களெல்லாம் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்குது. அப்போ கன்விக்டட் அப்படின்றது ஒரு வெர்பு. கன்விக்டடுன்றது வெர்பு. இதே கன்விக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. கன்விக்டுன்றது நவுனாவும் இருக்குது. கன்விக்டுன்றது நவுனாக இருந்துச்சுன்னா குற்றவாளி அப்படின்ற மாதிரி அர்த்தம். இந்த இடத்துல கன்விக்ட் வெர்பாக இருக்குன்னா குற்றவாளி என சொல்கிறது, அதாவது ஆக்ஷனை சொல்கிறது. இதே கன்விக்ஷன் அப்படின்றது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தீர்ப்பு அப்படின்ற மாதிரி. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? 9 போலீஸ்மேனையும் என்ன சொல்கிறாங்கன்னா, குற்றவாளின்னு சொல்கிறாங்க. அரைன்டு
அப்படின்னு இருக்கு. அரைன்ட் அப்படின்றது என்ன அர்த்தம்னா, ஆல்ரெடி இவங்க தான் குற்றம் சாட்டப்பட்ட அப்படின்ற மாரி அர்த்தம். 10th அக்யூஸ்ட் ஹேட் டைடு ஏர்லியர் கோவிட்-19. அப்ப ஹேட் டைடுனா என்ன அர்த்தம்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னா அது ஆல்ரெடி முடிஞ்சத பத்தி சொல்லுது. அதனால தான் இந்த இடத்துல ஹேட் டைடு. அப்ப இங்க அக்யூஸ்டுன்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்யூஸ்டுனாலும் குற்றம் சுமத்தப்பட்ட. இந்த அரைன்டு மாரி தான் அக்யூஸ்டும். அப்ப அந்த 10வது குற்றவாளி என்ன ஆகியிருக்காங்க, கோவிட்-19க்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்க. வைல் த அவார்டிங் ஆஃப் டெத் பெனால்டி டு த கன்விக்ட்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கன்விக்ட்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. கன்விக்ட்ஸ்னா என்னது? குற்றவாளி. அப்ப குற்றவாளிகளுக்கு வந்து இந்த மாதிரி டெத் பெனால்டி வந்து குடுக்குறாங்கல்ல. எதுக்காக குடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி இதே மாதிரி நெறைய நம்ம வந்து ஒரு எடிட்டோரியல் படிக்கிறோம் அப்படின்னா, அந்த எடிட்டோரியல்ல என்ன வைக்க பார்க்குறோமோ, அதே தான் அடுத்த எடிட்டோரியல்லயுமே கன்டின்யூ ஆகும். இப்ப இதில பார்த்தீங்கன்னா, மிலிட்டேட் அப்படின்னு வந்திருக்கு. இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மிலிட்டேட்னா என்ன அர்த்தம்? ஒருத்தவங்களுக்கு எதிரா வேலை செய்றது. ஒர்க் அகெயின்ஸ்ட் அப்படின்ற மாரி அர்த்தம். எதுக்கு அகெயின்ஸ்ட்டா இருக்காங்க? த பிரின்சிபல் ஆஃப் ரிஹாபிலிட்டேட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படின்றதுக்கு எதிரா இவங்க இருந்ததுனால, அவங்களுக்கு என்ன குடுக்குறாங்க? டெத் பெனால்டி குடுக்குறாங்க. த கன்விக்ஷன் அப்படின்றது என்ன சென்ட் குடுக்குது? இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கன்விக்ஷன் வந்திருக்கு. இதுக்கு மேல வந்து கன்விக்டட்ன்னு வந்திருக்கு. இங்க இங்க கன்விக்ஷன். அப்ப கன்விக்டட்னா குற்றவாளின்னு சொல்றது. கன்விக்ட்ஸ் அப்படின்னா குற்றவாளி. கன்விக்ஷன் அப்படின்றது தீர்ப்பு. இந்த தீர்ப்பு என்ன சென்ட் பண்ணுது? சென்ட் எ ஸ்ட்ராங் மெசேஜ் டு தோஸ். இந்த இடத்துல டு தோஸ் அப்படின்றது யாரு? அந்த போலீஸ் ஆஃபீசர்ஸ்க்கு. அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜை கொடுக்குது. என்னன்னா, ஹூ அஸ்யூம் இன் யூனிஃபார்ம் ஹூ அஸ்யூம் த பவர் டு wield force against unarmed citizens as if it were statutory right. அதாவது ஸ்டாச்சுட்டரி ரைட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு வந்து எல்லா பவருமே இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி நினச்சிக்கிட்டு அப்படி நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அன்ஆர்ம்டு ஒரு ஆயுதமே இல்லாத ஒரு சிட்டிசனை டு வீல்டு ஃபோர்ஸ், அதாவது ஃபோர்ஸை பயன்படுத்தி அவங்கள வந்து அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தீர்ப்பு ஒரு நல்ல ஒரு மெசேஜை கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திஸ் கேஸ் மைட் ஹாவ் பாஸ்டு ஆஃப். அப்போ இது என்ன அர்த்தம்? மைட் ஹாவ் அப்படின்னா மைட்னாலே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ இருக்கலாம்னா இந்த கேஸ் எப்படி இருக்கலாம்னா, பாஸ்ட் ஆஃப் அப்படின்றது என்னென்னா ஒரு விஷயத்தை கண்டுக்காமல் போகிறது, அந்த மாதிரி அர்த்தம். அப்போ இதை கண்டுக்காமல் போயிருக்கிற மாதிரி இருந்திருக்கலாம். எப்போ அப்படின்னா, அதே மாதிரி அஸ் எட் அனதர் சஸ்பீஷியஸ் கஸ்டடியல் டெத். இதுவும் என்ன ஆகிருக்குன்னா, ஒரு கஸ்டடி டெத்து மாதிரி இதுவும் என்னது கண்டுக்காமல் போயிருந்திருக்கலாம். ஆனால் பட்டுன்னு வந்துருச்சு. ஆனால் ஓவர்வெல்மிங் எவிடன்ஸ் ஆஃப் டார்ச்சர் அண்ட் பப்ளிக் ஆட்ரேஜ், நிறைய அதுக்கான எவிடன்ஸ் இருந்ததுனால இந்த கேஸை அந்த மாதிரி ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. The police picked up Jayaraj on false charge of violating lockdown condition during the pandemic. அவங்க பிக்ட் அப், அவங்கள என்ன பண்ணியிருக்காங்க, கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஒரு தவறான குற்றச்சாட்டில், அதாவது லாக்டவுன் கண்டிஷனை மீறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. த பென்னிக் வாஸ் டிடைன்டு லேட்டர் வென் ஹீ கன்ஃபரண்டட் தம் ஃபார் அசால்ட்டிங் ஹிஸ் ஃபாதர் அப்படின்றது அர்த்தம். அசால்ட்டிங் அப்படின்றது என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு வரிசையாக பார்ப்போம். பென்னிக் வாஸ் டிடைன்டு அப்படின்றது என்னது? ஒருத்தவங்கள வந்து பிடிச்சிட்டு வர்றதுன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணலை. அரெஸ்ட்டுன்னா அவங்கள வந்து அவங்க மேலே ஒரு கரெக்டான இது இருந்து அவங்க மேலே சார்ஜ் பண்ணுறதுக்கு பேர் அரெஸ்ட்டு. ஆனால் இங்கே டிடைன்டு அப்படின்னா சும்மா வந்து உங்களை வந்து நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி பிடிச்சிட்டு போகிறதுக்கு பேர் தான் டிடைன்டு. எப்போ அப்படின்னா, ஹீ கன்ஃபரண்டட் தம். கன்ஃபரண்டட் அப்படின்றது நேருக்கு நேராக அவங்கள எதிர்த்து பேசுறது. எதுக்காக அவங்க எதிர்த்து பேசுகிறாங்கன்னா, ஃபார் அசால்ட்டிங் ஹிஸ் ஃபாதர், அவங்க அப்பாவை என்ன பண்ணியிருக்காங்க, தாக்கியிருக்காங்க. அசால்ட்டிங் அப்படின்றது தாக்குதல் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அவங்க அப்பாவை தாக்குனதுனால அவங்கள நேருக்கு நேராக என்ன பண்ணியிருக்காருன்னா எதிர்த்து பேசியிருக்காரு. அதனால நாங்கள் உங்களை விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க.
த டூ மென் வேர் ஸ்ட்ரிப்டு. ஸ்ட்ரிப்டு அப்படின்றது என்ன அர்த்தம்னா, ஸ்ட்ரிப்டு அப்படின்றது ஒருத்தவங்களுடைய ட்ரெஸ்ஸை என்ன பண்ணுதுன்னா ரிமூவ் பண்ணுறது அந்த மாதிரி அர்த்தம். ப்ரூட்டலி பீட்டன் ஓவர் நைட், ஒரு நாள் ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க. ஈவன் ஃபோர்ஸ்டு டு, ஈவன் இன்னும் ஃபோர்ஸ்டு டு க்ளீன் their ஓன் blood. ஃபோர்ஸ், அவங்கள துன்புறுத்தப்படுறாங்க. அவங்க டு ஃபோர்ஸ்டு டு க்ளீன் their ஓன் blood வித் their cloth. அவங்களுடைய ட்ரெஸ்ஸை வச்சே பிளட்டை என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா க்ளீன் பண்ண வச்சுருக்காங்க. ஆஃப்டர் ரிஜிஸ்டரிங் ஆன் எஃப்ஐஆர் ஆன் ட்ரம்ப்ட் அப் சார்ஜஸ். அப்போனா எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அப்புறம் எதில், எப்படின்னா எதில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, ட்ரம்ப்டு அப்பு சார்ஜஸ். ட்ரம்ப்டு அப்புனா என்ன அர்த்தம்னா ஒரு பொய்யா, அதில் உண்மை இருக்கான்னு தெரியாது, ஏதோ ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி ஒரு குற்றத்தை சொல்லி ஒரு சார்ஜ் பண்ணுவாங்கள்ல, அதுக்கு பேர் தான் ட்ரம்ப்டு அப்பு. அந்த மாதிரி எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. த இன்ஜூர்டு மென் வேர் ப்ரொடியூஸ்ட். வேர் ப்ரொடியூஸ்ட் அப்படின்றது என்ன அர்த்தம்னா இங்கே பாசிவ் வாய்ஸில் இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம், ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்றது அர்த்தம். எங்கே ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்காங்கன்னா பிஃபோர் த கவர்மெண்ட் டாக்டர், டாக்டருக்கு முன்னாடி அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஹூ அப்படின்றது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஹூன்றது யாரை சொல்லுது, இந்த டாக்டரை சொல்லுது. ஹூ டூபியஸ்லி இஷ்யூடு எ ஃபிட் ஃபேர் ரிமாண்ட் ரிப்போர்ட். அப்படின்னா டியூபியஸ்லி அப்படின்றது என்ன அர்த்தம்னா ஒரு சந்தேகம், டவுட்ஃபுல்லாக இருக்கிறது அர்த்தம். அதாவது சந்தேகம், டியூபியஸ்னா சந்தேகம். அப்போ அவர் வந்து சந்தேகமாகவே என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ரிமாண்ட் அப்படின்றது காவலில் வைக்கிறதுக்கு இவங்க தகுதியானவங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை இந்த டாக்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் த ஜூரிஸ்டிக்ஷனல் மெஜிஸ்ட்ரேட் 2 அப்படின்னு போட்டிருக்காங்களா, மெஜிஸ்ட்ரேட் 2 அப்படின்றது அர்த்தம்னா இவங்களும் சேர்ந்து அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த மெஜிஸ்ட்ரேட்டும் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ரிமாண்டட் தம் டு ஜுடிஷியல் கஸ்டடி, அவங்கள அதாவது கஸ்டடிக்கு வைக்கிறதுக்கு அவங்கள ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு அதாவது எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. அவரும் என்ன பண்ணிட்டாரு, இவங்க ரிமாண்டுக்கு தகுதியானவங்கன்னு சொல்லிட்டு இஷ்யூ பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மெஜிஸ்ட்ரேட்டும் என்ன சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு ரிமாண்டு கொடுத்துட்டாங்க. இது எல்லாம் சேர்ந்து தான் அல்டிமேட்லின்றதும் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபைனலி இதில் இறுதியாக என்ன தெரியுது அப்படின்னா, இது எல்லாம் சேர்ந்து தான் லீடிங் டு தயர் டெத்து, அவங்களுடைய இறப்புக்கு இது எல்லாமே சேர்ந்து தான் காரணமாயிருக்கு. தட் போலீஸ் மென்னு வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ளூரல். மேன் வந்துச்சுன்னா சிங்குலரு, மென்னு வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ளூரல். த போலீஸ்மேன் ஃபெல்ட் என்டைட்டில்டு. ஃபெல்ட் அப்படின்றது என்னது, அவங்க ஒரு ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா என்டைட்டில் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம், என்டைட்டில்னா அவங்களுக்கு எல்லாமே உரிமை இருக்குது அப்படின்றத நினைக்கிறது. அப்போ என்டைட்டில்டுன்றது உரிமை இருக்குன்னு நினைக்கிறவங்க, எனக்கு தான் எல்லாமே இருக்குது, எனக்கு இது பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் என்டைட்டில்டு. அப்போ அந்த போலீஸ்மேன் வந்து அவங்களுக்கு எல்லாமே உரிமை இருக்குது அப்படின்றத நினச்சிருக்கிறது எப்படி வந்துருச்சு, வாஸ் எவிடெண்ட் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. எப்படின்னா வென் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் ஃபைண்ட் த அட்மாஸ்பியர் அட் த ஸ்டேஷன் ஹாஸ்டைல் அண்ட் இன்டிமிடேட்டிங். அவங்க அந்த மெஜிஸ்ட்ரேட் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபவுண்டுனா கண்டுபிடிக்கிறது. அந்த அந்த ஸ்டேஷனுடைய அட்மாஸ்பியரே எப்படி இருக்குன்னா ஒரு ஹாஸ்டைல், கொடூரமாக, இன்டிமிடேட்டிங்னா பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து த ஜஸ்டிஸ் பிஎன் பிரகாஷ் அண்ட் புகழேந்தி ஆஃப் மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஹேவிங் டேக்கன் சுவோமோட்டோன்றதும் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்னது, வாலண்டியராக நாங்கள் இந்த கேஸை எடுக்கிறோம் அப்படின்றது வர்றதுக்கு பேர் தான் சுவோமோட்டோ. அவங்க அந்த மாதிரி வந்திருக்காங்க. வந்துட்டு நான் எக்ஸ்ட்ராடினரி டைரக்ஷன், அது என்ன, அது வந்து இது ஒரு வேறு பாதையில் கொண்டுட்டு போகுது. அவங்க தான் வாலண்டியராக இந்த கேஸை எடுத்திருக்காங்க. ஹேவிங் டேக்கன் அப்படின்ற மாதிரி, அதாவது ஒரே ஆக்ஷனை 2 பேர் பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது சப்ஜெக்ட் வந்து டூயர் சேமாக இருக்கும்போது ஹேவிங் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிறோங்க. V1ING வந்து கனெக்டராக யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ வந்து அவங்களே வாலண்டியராக அதை எடுத்திருக்காங்க. அவங்க தான் கேட்டிருக்காங்க. ஆஸ்க்டு த ரெவென்யூ அஃபிஷியல்ஸ்கிட்ட கேட்குறாங்க டு டேக் த கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டேஷன் டு சேஃப்கார்டு எவிடன்ஸ். நீங்கள் வந்து அஃபிஷியல்ஸ்கிட்ட வந்து நீங்கள் அதை எடுத்துக்கோங்க, கண்ட்ரோலை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க.
அடுத்து த டர்னிங் பாயிண்ட் கேம். அப்ப என்ன ஆயிருக்கு? ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்திருக்கு. எப்ப என்ன டர்னிங் பாயிண்ட் வருது அப்டின்னா, வென் அத தான் வென்னு சொல்லுது. எ ஹெட் கான்ஸ்டபிள் ரேவதி டெஸ்டிஃபைட் அகைன்ஸ்ட். டெஸ்டிஃபைட் அப்டின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தவங்களுக்கு எதிரா என்னது? சாட்சி அளிக்கிறதுக்கு பேரு தான் டெஸ்டிஃபைட். அப்டின்னா டெஸ்டிஃபைட்னா சாட்சி அளிக்கிறது. அவங்களுடைய கொலீகுக்கு எதிராவே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சாட்சி அளிச்சிருக்காங்க. அதுதான் அந்த இடத்துல தான் ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்திருக்கு. த சிபிஐ எஸ்டாப்ளிஷ்டு நம்ம இதுவரைக்கும் நம்ம எஸ்டாப்ளிஷ்டுன்றது என்ன பண்ணியிருக்கோம்? அ ஒரு விஷயத்த ஒரு ஹி எஸ்டாப்ளிஷ்டு திஸ் பில்டிங் அப்டின்னா என்ன அர்த்தம்? உருவாக்கியிருக்காங்க அப்டின்ற மாதிரி நம்ம படிச்சிருக்கோம். அ நிறுவுதல் அந்த மாதிரி. இந்த இடத்துல சிபிஐ எஸ்டாப்ளிஷ்டு அப்டின்னா என்ன அர்த்தம்னா, உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்டின்ற மாரி அர்த்தத்துல வந்திருக்கு. சிபிஐ எஸ்டாப்ளிஷ்டு தட் பிளட் சாம்பிள்ஸ் ரெக்கவர்டு ஃப்ரம் த ஸ்டேஷன். அந்த ஸ்டேஷன்ல இருந்து ரெக்கவர் பண்ணப்பட்ட, எடுக்கப்பட்ட அந்த சாம்பிள்ஸ் மேட்ச்டு த விக்டிம்ஸ் டிஎன்ஏ. விக்டிம்ஸ் டிஎன்ஏயோட பொருந்திருக்கு. அட் த சேம் டைம். ஒயில் அப்படின்றது அட் த சேம் டைம் அப்படின்ற மீனிங். கால் டேட்டா ரெக்கார்ட் இந்த மாதிரி வர்றது, யார் போறாங்க, அந்த மாரி கால் டேட்டா ரெக்கார்ட் இருக்கும். அதுவும் என்ன பண்ணியிருக்குன்னா, கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி நடந்த விஷயம் தானே. அப்ப கன்ஃபார்ம்டு த பிரசன்ஸ் ஆஃப் போத் விக்டிம்ஸ் அண்ட் அக்யூஸ்ட் அட் த சேம் டைம் ஆஃப் கிரைம். அதாவது கிரைம் நடந்த அந்த நேரத்துல விக்டிம்ஸும், அதாவது விக்டிம்ஸ்னா பாதிக்கப்பட்டவங்க, அக்யூஸ்டுன்றது குற்றம் சாட்டப்பட்டவங்க 2 பேருமே அதே நேரத்துல இருந்திருக்காங்க அப்படின்றது உறுதி அளிக்கப்பட்டிருக்கு. இதுதான் என்ன பண்ணுதுன்னா, சீலிங் த கேஸ என்ன பண்ணுது? சீல் பண்ணுது. அதாவது உறுதி செய்யுது அப்படின்ற மாரி அர்த்தம். ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணுவோம்? ஆ அதாவது ஃபைனலைஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு பேரு தான் என்னது? சீலிங். சீலிங்னா ஒரு முடிவுக்கு வருது. இதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி. The trial court appears to have applied uniform proportionality in assigning culpability to all accused. அப்ப ட்ரையல் கோர்ட்டுன்றது இருக்கும். இப்ப தீர்ப்பு குடுக்குறாங்கல்ல, அந்த மாரி ட்ரையல் கோர்ட் வந்து எப்படி அப்பியர் ஆகுது? டு ஹேவ் அப்ளைடு 2 பிளஸ் ஹேவ் 2ன்றது 2க்கு பின்னாடி V1 வரும். அது வந்து இன்ஃபனைட்டு. அந்த ஹேவ் வந்துச்சுன்னா, இந்த இடத்துல ஹேவ் அப்ளைடு அப்புட்ன்னா என்ன அர்த்தம்? ஆ அப்ளை பண்றது. அதாவது பயன்படுத்துதல் அப்படின்ற மாதிரி. அப்ப அப்பியர்ஸ் அப்படின்றது என்ன அர்த்தம்னா, தெரியுது, சீம் தோன்றுது அப்படின்ற மாரி. ஷி அப்பியர்ஸ் டு பி வெரி ஹேப்பி. அவ சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவோம்ல. அதான் அப்பியர்ஸ்ன்ற மீனிங்கு. அப்ப அந்த கோர்ட்ல இருந்து என்ன தெரியுது? டு ஹேவ் அப்ளைடு அவங்க அதாவது ஏதோ விஷயத்த பயன்படுத்துறாங்க. அது என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னா, எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யூனிஃபார்ம் ப்ரொபோர்ஷனாலிட்டி. அதாவது சம அளவுல பயன்படுத்துறாங்க. எப்படி அப்படின்னா, அசைனிங் கல்பபிலிட்டி டூ ஆல் அக்யூஸ்ட் குற்றம் சாற்றப்பட்டவங்களுக்கு. டூனா எல்லாத்துக்கும். எல்லாத்துக்குமே ஆ நீங்க தான் இப்படி அதாவது கல்பபிலிட்டி அப்படின்றது, நீங்க இந்த தப்பு பண்ணுனீங்க. இந்த தப்பு பண்ணதுக்கான நீங்க தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்ற ஒரு விஷயத்த அசைன் பண்றது. சொல்றதுக்கு அந்த மாதிரி நீங்க தான் தப்பு பண்ணீங்க அப்படின்றத சொல்ற விஷயத்துல, அ எல்லாத்துக்கும் என்ன தீர்ப்பு குடுப்பாங்களோ, அதே மாதிரி இவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லுது. திஸ் மே நாட் அப்ப அவங்க தீர்ப்பு வந்து யாரா இருந்தாலும் நாங்க தீர்ப்பு கரெக்ட்டா குடுப்போம் அப்படின்ற மாரி அந்த ட்ரையல் கோர்ட் வந்து ரூல்ஸு அதாவது பண்ணியிருக்காங்க. ஆனா, திஸ் மே நாட் வித்ஸ்டாண்ட் ஸ்க்ரூட்டினிட்டி இன் ஹையர் கோர்ட். அதாவது இது வந்து ஸ்க்ரூட்டினிட்டி அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்னா, அ எ அதாவது ஸ்க்ரூட்டினிட்டின்றது ஆம் கால்குலேஷன் அதாவது எஸ்டிமேஷன் அந்த மாதிரி. அப்ப வந்து இது வந்து ஹைகோர்ட் மேல்முறையீடு அப்ப வந்து அது என்ன ஆகலாம்னா, நிக்காம கூட போகலாம். வித்ஸ்டாண்டுனா நிக்காம கூட போகலாம் அப்படின்ற மாரி அர்த்தம். மே நாட்னா இருக்கலாம். அந்த மாரி நிக்காம கூட போகலாம். எப்படி அப்படின்றத பின்னாடி சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அஸ் சீன் இன் ராஜீவ் காந்தி அசாசினேஷன் கேஸ் வேர் த சுப்ரீம் கோர்ட் இன் 1999 அப்ஹெல்ட் த டெத் சென்டென்சஸ் அப்படின்னு இருக்கு. சென்டென்சஸ் அப்படின்றது நம்ம எப்பவுமே நம்மளுக்கு என்ன தெரியும்? வாக்கியம் அப்படின்ற மாரி சொல்லுவோம். ஆனா சென்டென்சஸ்க்கு இன்னொரு மீனிங் இருக்கு. அதுக்கு பேர் வந்து ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு குடுக்குறது அப்படின்ற மாரி அர்த்தம். அப்ப அந்த டெத்துக்கு ஒரு தீர்ப்பு குடுத்துருக்காங்க. அது என்னவா இருக்கு அப்படின்னா, ஒன்லி 4 ஆஃப் 26 கன்விக்டட் பை த டிஏடிஏ கோர்ட். கன்விக்டட்னா குற்றம் சாற்றப்பட்ட.
26 பேர் இதுக்கு தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, அதுல 4 பேருக்கு மட்டும் தான் என்னது தூக்கு தண்டனை குடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இந்த இது இருந்திருக்கலாம். ஆனா, நன்த்லெஸ் 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 அப்படின்றது அப்படி இல்ல. அதாவது கான்ட்ராஸ்ட்டா சொல்ற மாதிரி வரும். "த கன்விக்ஷன் ஷுட் ஹெல்ப் சென்சிடைஸ் த சென்சிடைஸ் த போலீஸ் ஃபோர்ஸ் தட் எக்ஸஸஸ் வில் நாட் கோ அன்பனிஷ்டு." கன்விக்ஷன்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்துருக்கோமா? தீர்ப்பு அப்படின்றது. ஷுட் ஹெல்ப் அப்படின்றது இங்க வெர்பு. ஹெல்ப் அப்படின்னு வந்துச்சுன்னா, பக்கத்துல இருக்கிற அந்த வெர்பு என்னவா இருக்கணும்? 2+V1 வராது. இது வந்து ஒரு காஸ்டிவ் வெர்பு. ஹெல்ப் அப்படின்னு வந்துச்சுன்னா, பின்னாடி பேர் இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. வெறும் V1 மட்டும் தான் வரும். அதான் சென்சிடைஸ் அப்படின்ற மாரி வந்திருக்கு. அப்ப இது வந்து இந்த தீர்ப்பு எப்படி அ சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அதான் ஆல்ரெடி ஸ்டார்ட்டிங்ல பார்த்த மாரி, ஒரு போலீஸ் ஃபோர்ஸுக்கு ஒரு விழிப்புணர்வ குடுக்குது. என்ன குடுக்குது அப்படின்றத தான் அந்த அப்படின்றது சொல்லுது. என்ன சொல்லுது? தி எக்ஸஸஸ், அதாவது அதிகமா ஒரு பவர வந்து அ மிஸ்யூஸ் பண்ணா, அது என்ன ஆகாது அப்படின்னா, வில் நாட் கோ அதாவது வில்+V1 வில் நாட் கோ அன்பனிஷ்டு, அதாவது பனிஷ் பண்ணாம இருக்க மாட்டாங்க. அதாவது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த எடிட்டோரியல் சொல்லுது.